ஸோ இந்த ஃபேப்ரிக் தான் நம்ம வந்து ஓவர் கோட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்ன் பேப்பர் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பார்ட் 2. ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் வந்து லைனிங் வந்து பேட்டர்ன் பேப்பர் வச்சு கட் பண்ணிவிட்டு அது மெயின் ஃபேப்ரிக்கில் பின் பண்ணிட்டேன். ஸோ பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரே ஃபேப்ரிக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ பேட்டர்ன் பேப்பர் வச்சு பாருங்கள், மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ ரெண்டுமே நீங்கள் அது மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்னர்ஸ்லாம் நம்ம வந்து கன்சீல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸு க்ராஸ் பீஸ்லாம் வைக்காத நான் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லிக்காக இது வந்து அடிஷ்னலாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஆஸ் சச் நீங்கள் அப்படியே எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும்னா ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க நெக் லைன் வந்து எது வரைக்கும் எண்ட் ஆகணுன்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் தைங்க. ஸோ தட் அந்த கட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெக்கு. ஸோ சைடில் நம்ம வந்து ஏற்கனவே 1 இன்ச் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே மார்க்கிங்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எட்ஜஸ் மட்டும் ஷார்ப்பாக ஃபினிஷ் ஆகுதான்னு மட்டும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எல்லா சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஓவர் கோட்டுக்கு வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் இந்த ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நான் தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ 2 பீஸுமே நான் அது மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கீழே இருக்கிறத மடிச்சுட்டு சைடில் நம்ம 1 இன்ச் விட்டோம், அதை மடிச்சுட்டு நெக் எடுத்து விட்டிங்கன்னா வந்து பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பேக் பீஸ் அதே மாதிரி லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணி நான் எடுத்தாச்சு. ஸோ நான் அதே மாதிரி நம்ம எப்படி ஃப்ரண்ட் பீஸை தைச்சோமோ அதே மாதிரி நான் பேக் பீஸையும் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் டாட்டில் வந்து நீங்கள் மிட் லைனை வந்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிங்க. உங்களுக்கு வந்து தூக்கி இருக்காது இருக்கும் கிளாத்து. ஸோ இப்போ வந்து நான் சைடில் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். ஸோ இது வந்து நெக் பீஸு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நெக் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக வந்துட்டு எந்த இதுவும் இல்லாத ஒரு க்ராஸ் பீஸ் வச்சு நீங்கள் அந்த க்ராஸ் பீஸை 2ஆக மடித்து நெக்கில் வந்து அழகாக ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி தைச்சி எடுத்துட்டு வாங்க. என்னமே மொமெண்ட்டெல்லாம் சாமி வித்தின் 5 செகண்ட். ஓகே, கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்துருக்கணும் நீங்கள் வீட்டில் தான். ஸோ நெக் வந்து இந்த க்ராஸ் பீஸை கட் பண்ணாத நெக் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நாச்சஸ் கொடுக்கணும் அங்கங்கே. ஏன்னா க்ராஸ் பீஸ் ஸ்ட்ரெச் ஆகும் நம்ம க்ராஸ் பீஸ் வெட்டினால. நெக்கு மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். ஸோ ஆல் ஓவர் த நெக் வந்து நான் நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நெக் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/2 இன்ச் சூயிங்க்கு விட்டுரு கொஞ்சம் ஷோல்டர் ஜாயினிங்க்கு ப்ளஸ் சைட் ஜாயினிங்க்கும். ஸோ ரெண்டுமே பின் பண்ணி எடுத்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க.
ஸோ ஸ்லீவ்லெஸ்னால நம்ம ஸ்லீவையும் நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி மடித்து சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே ஆல் ஓவர் ஸ்லீவ்ஸ் வந்து தைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் எந்த இடத்துலையுமே வந்து க்ராஸ் பீஸ் கொடுக்கல, எக்ஸப்ட் நெக் பார்த்து, பேக் நெக்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு தைக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிச்சுக்கலாம், டபுள் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் முடிப்போம். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஃபேப்ரிக் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ எட்ஜஸ் பர்ஃபெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரணும் ஜாயினிங்கில்.